ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மாரநாதா ரிவிவல் சர்ச் மூலமாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்பதாக. இந்த வசனம் கர்த்தரின் அன்பையும் அவரை விசுவாசிக்கும் மக்களுக்கு அவர் அளிக்கும் ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. இந்த வசனத்தில் தேவன் 4 விதமான ஆசீர்வாதங்களை கூறுகிறார். முதலாவது, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார் என்பதாக. இஸ்ரேல் மக்களை பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இன்று நம்மையும் நம் குடும்பங்களையும் நித்தமும் ஆசீர்வாதமாக வழிநடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக, வறட்சியான காலங்களில் செழிப்பு. வறட்சியான காலத்தில் கலசத்தில் எண்ணெயும் பானையில் மாவும் குறையாமல் சாரிபாத்து விதவையின் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் இன்று உங்களையும் எல்லா காலங்களிலும் ஆசீர்வதித்து உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் ஆரோக்கியத்தை வளப்படுத்துவார். அடுத்ததாக, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். எப்பொழுதும் நீர் பாய்ச்சப்படுகிற தோட்டத்தில் காணப்படுகிற மரம், செடி, கொடிகள் பூத்து குலுங்குவதை போல் நம்முடைய வாழ்வும் தேவ வசனம் என்னும் நீரானது நம் இருதயத்தில் எப்பொழுதும் பாய்ந்து கொண்டிருக்கும் போது நம் உடல் என்னும் தோட்டத்தில் காணப்படும் அனைத்து உறுப்புகளும் நம் வாழ்வும் செழித்து வளரும். அடுத்ததாக, வற்றாத நீரூற்று. இன்று உலகில் அநேக இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை காணப்படுகிறது. சில இடங்களில் எத்தனை ஆழமாக போர் போட்டாலும் தண்ணீர் வருவதில்லை. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தரால் ஆகாரின் பிள்ளையின் அழுகுரலை கேட்டு பாலைவனத்தில் நீரூற்றி உருவாக்க முடிந்த கர்த்தருக்கு இன்று வற்றி போய் வறண்டு போய் காணப்படுகிற உங்களது வாழ்க்கையில் நீரூற்றை திறக்க முடிவது அதிக நிச்சயம். கடினமான கண்மலையில் நீரூற்றி உருவாக்கின தேவன் இந்த கடினமான இருதயத்தை திறந்து உங்களுக்கு நீரூற்றி திறக்கப் போகிறார். இந்த 4 ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நாம் நிச்சயமாக கைக்கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் இவ்வகையான ஆசீர்வாதங்களை தர தேவன் வாஞ்சியுள்ளவராக காணப்படுகிறார். நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாகவும் காணப்படுகிறது. இன்று நீங்கள் தேவனிடம் கேளுங்கள், தேவனே என்னையும் ஆசீர்வதியும், நித்தமும் எங்களை நடத்தும், வறட்சியான காலங்களிலும் எங்களை செழிப்பாக மாற்றும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகும் வற்றுத நீரூற்றை போலவும் எங்களை மாற்றும் என்று. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு வாய்க்கு செய்வார். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெருக பண்ணுவார். தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.